இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம்ங்க. நம்ம சப்போர்ட் லெவலை பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி லைவ் ட்ரேட் கூட ஒன்று யூடியூப் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். சரியாக 10 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் பார்ப்போங்க. ரொம்ப நாளாங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே வந்தது. இன்றைக்கி வந்து அது பிரேக் ஆகிருக்கு. ஸோ நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து 4945 என்ட்ரி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் திரும்ப அது உங்களுக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெவல்லே நான் என்ட்ரி ஆகிட்டேன்னு நினைக்கிறேங்க. 580 என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ திரும்ப கூட வந்திருக்குங்க. திரும்ப இங்கே ஒரு கண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரியாக இந்த கேண்டில் வெளியே வந்துட்டேங்க. அதாவதுங்க இந்த இந்த கேண்டில் சரியாக நம்மளோட லெவல் 21,700 சொல்லியிருந்தேன். இந்த லெவலில் கணக்காக வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு 1 o'clock சாரி, நீங்கள் இந்த டைம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் ஷார்ட்ஸில். இந்த கேண்டில் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்துச்சு. நான் இங்கே ஒரு என்ட்ரி கூட கொடுக்கலான்னு பார்த்தேங்க. ஸோ எதுக்கு தேவையில்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஈவினிங் க்ளோசிங்கில் பார்த்துக்கலாம்னா அவன் வேணா நான் பறந்துட்டான். நம்ம எடுத்த ப்ரீமியம்ங்க ஆக்சுவலாக நான் வந்து 250 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம். அது வந்து 330 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 470 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். ஸோ நாளைக்கும் திரும்ப 500 ரூபா போயிடுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, அது எங்கேயோ போயிட்டு போகுது, நமக்கு தேவையானது வந்துருச்சுங்களா. திரும்ப இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நாங்கள் திரும்ப வந்து இதை வந்து டெஸ்டிங்காக வரும். திரும்ப வந்துட்டு ஒரு புள்ளி சிக்னல் கொடுக்குறப்ப நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ அது நான் மார்னிங்கில் நான் அப்டேட் பண்ணுறேங்க. லைவ் ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இது வந்து வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 29,900 மேலே க்ளோசிங் வந்துச்சுனாங்க திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பறந்துடும். ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா பேங்க் நிஃப்டி ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி ஓரளவுக்கு ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட்டில் இருக்குது. ரிலையன்ஸ் ஆல் டைம் ஹை அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே தாங்க. பாருங்கள், மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் வந்து கேப் டவுனு. அப்படியே திரும்ப இந்த கேண்டில் வந்து நீங்கள் எங்கல்ஃப்னு கூட சொல்லலாங்க. இந்த கேண்டிலுக்கு அப்படியே பாருங்கள் ரிஜெக்ஷன் கொடுத்து நம்ம சப்போர்ட் தாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருந்தோம்லங்க. ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி இந்த சப்போர்ட் நம்ம சொல்லியிருந்தோம்லங்க. நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே பாருங்கள் மார்க்கெட் வந்து இதே ஆகலை. ஒரு நாள் கேப் செல்லிங்கு பையிங்கு செல்லிங்கு பையிங் இந்த மாதிரியே தாங்க ஆக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க பேங்க் நிஃப்டி புல்லிஷ் தாங்க. ஆனால் இந்த லெவல் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 47,000 நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை தாங்க 48,200 அந்த லெவல் தான். ஸோ இந்த மேஜராக இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணால் அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்னு லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாங்க. ஸோ நான் நாளைக்கு லைவ் வர்றேன். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஆனால் பேங்க் நிஃப்டியிலங்க இன்றைக்கி வந்து இது ஒன்று பாருங்களேன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி இந்த 45,000 தான் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணுது. இந்த 45,000 கால் ஆப்ஷன் வந்து நான் நிஃப்டியில் என்ட்ரி ஆகிறதுக்கு பதிலாக இதில் என்ட்ரி ஆயிருந்தா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் 150 ரூபாய்க்கு ஒரு 1000 குவான்டிட்டி போட்டிருந்தா இங்கே பாருங்களேன் 1000 குவான்டிட்டி அது ஓகே, அது லார்ஜ் சைஸ் வரும் நெட்ஸில். ஓகே 1,50,000 தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னோடய ரிஸ்க்கு. ஆனால் இதில் எனக்கு பிடிச்ச ரிட்டர்ன் மட்டும் பாருங்கள். ஸோ அப்படியே 10 lakh ப்ராஃபிட்டுங்க. ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை 1,150க்கு வெளியே வந்திருந்தால் கூட அப்படியே 10 lakh ப்ராஃபிட்டுங்க. ஆனால் எனக்கு தெரியும் இது பேங்க் நிஃப்டி போகலான்னு, இருந்தாலும் நான் எதாவது பண்ணுறது இல்லைங்க. ஸோ ஆனால் இது நல்ல ரிட்டர்ன் தான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஆனால் இது யாருமே எதிர்பார்க்காத மூவ் தாங்க. இன்றைக்கெலாம் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் வச்சு செஞ்சுருக்கோம் மார்க்கெட்டு. சரி ஓகேங்க, நம்ம ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் பார்த்துடலாம். அப்படியே குளோபல் மார்க்கெட்டும் பார்த்துட்டு வந்துடலாங்க. ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. ரிலையன்ஸ் வந்து அவன் போயிட்டே இருக்கிறான். ஓகே, ரிலையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அப் ட்ரெண்டு தான். எங்கெல்லாம் பையிங் கிடைக்குதோ அங்கே என்ட்ரி ஆகிக்க வேண்டியதாங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து ஹெச்டிஎஃப்சி நான் சொல்லியிருந்தேங்க, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தா இந்த இடத்துல வந்து அக்யூமுலேஷன் போடுங்க. பரவாயில்லைங்க, 1300 தான் வந்தால் தான் வரட்டுங்க. இங்கே ஈக்விட்டி தாங்க. நீங்கள் நெகட்டிவில் போனால் மட்டும் ஹோல்டு பண்ணியிருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக வரப்போகுது. ஒரு 10 days ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா முடிஞ்சுங்க.
திரும்ப அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ், இந்த ப்ரைஸில் அக்யூமுலேஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டியூஷன்ஸ் அக்யூமுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ், அக்யூமுலேஷன் பண்ணிக்கலாம். இது இந்த ஹெச்டிஎஃப்சியோட வெயிட்டேஜ் தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ், பேங்க் நிஃப்டி வெயிட் நிஃப்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டுங்க நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு இதாக இல்லைங்க, செல்லிங் வர மாதிரி தெரில. US30 அதே மாதிரி தாங்க திரும்ப இந்த லெவலில் வரும், இது பார்ப்போங்க. விக்ஸு பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் வல்டிலிட்டி அதிகமாக இருக்குங்க, 18 வரைக்கும் வந்திருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் கூல் டவுன் ஆக ட்ரை பண்ணுது 15 கீழே. அதாவதுங்க ஒரு சினாரியோ இருக்குங்க, விக்ஸ் ஏறிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கும், விக்ஸு இறங்குச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் விக்ஸ் அதிகமாகுதுன்னா ஒரே ஒன்றுங்க, ஆப்ஷன்ஸில் ப்ரீமியமோட வல்டிலிட்டி அதிகமாகுங்க. நிஃப்டியில் ஜென்ரலாக வந்துன்னா ஒரு 10 to 20 பாயிண்ட் நடக்குது. இது வந்துன்னா விக்ஸ் ஒரு 15க்கு மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 20 to 50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வல்டிலிட்டி கிரியேட் ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விக்ஸ் 15க்கு மேலே போகிறப்ப இல்லைங்க. நாளைக்கு நான் லைவில் வர்றேங்க. ஸோ யூடியூப் ஷார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் இண்டிவிஜுவலாக ஏதாச்சும் ஸ்டாக்கு இது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.